நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கேன். மாமல்லபுரத்தில் வந்து இப்போ வந்து ராஜசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட படி வழியாக தான் இது ஒரு குன்று மேலே தான் இந்த கோவில் இருக்குது. இது வழி தான் ஏறி வரணும். பாருங்கள், நம்ம மலையில் ஏறி பார்க்கும்போதே கடற்கரை இவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது பாருங்கள். மாமல்லபுரம் கடற்கரை. அழகர் வருவது கூட அழகாக காட்சி தருது பாருங்க. பாருங்க, ஒரே பசுமை இருந்து மாமல்லபுரத்தில் அழகாக பார்க்கலாம். இது ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க முடியுது. குன்று மேலே ஏற்றி பார்த்தா பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் மேலே போகலாம். மேலே போய் கோயிலை பார்ப்போம். வந்தாச்சு, மேலே வந்தாச்சு கோயிலுக்கு. இங்கே மேலே வந்தோடனே துவார பாலகர்கள் இருக்காங்க. துவார பாலகர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலை சுற்றி கம்பி போட்டிருக்காங்க. அந்த கம்பி வெளியே கோயிலை சுற்றி வரலாம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள், கோயில் வந்து முழுமை பெறாமல் தான் இருக்குது. குன்று மேலே அமைச்சிருக்கிறாங்க. இது பாருங்கள், இது லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கம் சொல்லுவாங்க. தூரத்தில் இருந்து வர கப்பலுக்கு வழி காமிக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், கீழே வர ஆட்கள்லாம் இப்படி தெரியாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ உயரத்தில் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம பார்க்கும்போதே பாருங்கள், பாறைகளில் பூராமே சிற்பங்கள் செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதில் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க. மேலே ஒரு கோபுரம்லாம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பின்பக்கம் பாருங்கள், சிவபெருமானுடைய ருத்ரதாண்டவம் தெரியுது பின்னாடி. இங்கே பாருங்கள், பின்னாடி இப்படியே பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கோவில் அந்த பாறையோட விளிம்பில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த பாறையோட விளிம்பில் தான் போயிட்டுருக்கோம். கற்களை கொண்டு தான் கட்டியிருக்காங்க. அதாவது அங்கே வந்து எப்படின்னா, உங்களுக்கு பாறையிலேருந்து உருவாக்கினாங்க. அந்த நம்ம 4 ரதம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து அப்படி இல்லை. கல்லை தனித்தனியாக வெட்டி எடுத்து சிறு சிறு கற்களாக கொண்டு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கலவை பார்த்திங்களா, எதை கொண்டு கலவை கலந்துருக்காங்கன்றது தெரியல. ஒரு மணல் தான் காணப்படுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சிவபெருமான் இங்கேயும் உட்காந்துருக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோயிலுக்குள்ளே போக முடியல. இது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இதை பூட்டி வச்சுருக்காங்க. வெளியே மட்டும் பார்க்க அனுமதி இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்க்க முடியல. உள்ளுக்குள்ளே பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலேயும் படி போகுது. உள்ளே வந்து ஒரு சின்ன கருவறை இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே படியும் போகுது பாரு. இதெல்லாம் என்ன, எதுக்காக அந்த படி உயரமாக உருவாக்கியிருக்காங்கன்னா, அதாவது எதிரி நாட்டுக்காரவங்க வர்றதுக்கு படையெடுத்து வந்தாங்கன்னா அது உயரமான இடத்துலேருந்து பார்ப்பதற்காக இந்த மாதிரி படிகளை கட்டி அந்த போர்ப்படை வீரர்கள் இங்கே பாதுகாப்புக்கு இருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாருங்கள். மாமல்லபுரம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி 2 நாளாவது ஆகும் இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு. இப்போயுமே எங்களுக்கு ஒரு நாளுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னும் 2 இடத்துக்கு நம்ம போகணும். சரி, அதுக்காக சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி இடங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்.